Hi friends, welcome to KVM's World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு chicken nuggets தான் எப்படி பண்ணனும்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். chicken nuggets பண்றதுக்கு நான் இப்போ 1/4 கிலோ boneless chicken வாங்கி கழுவி மிக்ஸி ஜார்ல போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் 4 bread slice எடுத்து அத சைடுல உள்ள ஹார்டா உள்ள பாட்டை வெட்டிட்டு நடுவுல சாஃப்ட்டா உள்ளது மட்டும் போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு இப்போ நம்ம அரைச்சு எடுத்துட்டு வரணும். அதுக்கு பிறகு நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் திரிதிரியா இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது. அதனால 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை கொஞ்சம் பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாதான் இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்பதான் கட் பண்றதுக்கு வரும், இல்லைன்னா இது கட் பண்ணி எடுக்க வராது. அதனால 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். நம்ம ரொட்டி மாவுலாம் எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். அப்போ நல்லா மிக்ஸ் ஆயிட்டுனா நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது நல்லா இருக்கும், கரெக்டாக வரும். இல்லைன்னா கட் பண்றதுக்கு வராது. அதனால நான் இப்போ ரொட்டி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த டைம்ல இதை வந்து நம்ம ஃப்ளாட்டா ஒரு தட்டு இல்லைன்னா நம்ம காய்கறி கட் பண்ற பலகை எதுலையாவது வச்சு இதை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நல்லா ஃப்ளாட்டா அப்படி பரப்பி விட்டுட்டு இதில் கோடு போடணும். நான் இப்போ கட்டமாக வெட்ட போகிறேன், அதான் கோடு போடுறேன். உங்களுக்கு ஷேப்பில் வேணுமோ ரவுண்டாவோ என்ன ஷேப்னாலும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கட்டமாக பண்ணுறேன். கட்டமாக பண்ணுறதுக்கு இப்போ கோடு போட்டு இதை கட்டமாக தனியாக எடுக்கணும். இது நம்ம கட்டம் போடும்போது சைடில் கொஞ்சம் வந்து அது கரெக்டான அந்த ஷேப்பில் வராது. அதை சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம கடைசியில் அதை உருண்டை பிடிச்சி எப்படியோ நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த கட்டமாக இருக்கிறத தனித்தனியாக அதை எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸ் அதிலெல்லாம் நம்ம முக்கி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றிட்டு அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போடணும். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போடணும். ரொம்ப உப்பு போடாதீங்க, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். உப்பு மிளகுத்தூள் முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் வேணும். இப்போ இந்த முட்டையை நல்லா கலக்கிட்டு இதை சைடில் வச்சுட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க சைடில். நான் இப்போ முட்டையை கலக்கி சைடில் வச்சுட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸு எல்லாம் ரெண்டையும் கரெக்டாக பக்கத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு பீஸை எடுத்து இந்த முட்டையில் போடணும். முட்டையில் போட்டு நல்லா எல்லா இடமும் முட்டை படுற மாதிரி ஸ்பூனை வச்சு கொஞ்சம் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு நம்ம வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் அந்த போட்டுடணும். அந்த பீஸை போட்டு அந்த பீஸுக்கு மேலே நம்ம முட்டை எல்லாமே ஒன்றுமே தெரியாத அளவுக்கு ஈரமே இல்லாமல் அந்த பிரெட் க்ரம்ஸு எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸை தூவி விடணும். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு பீஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்லா எல்லா பக்கமும் இந்த முட்டை படுற மாதிரி முட்டையை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த முட்டையிலேருந்து எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் வச்சு பிரெட் க்ரம்ஸும் அந்த ஈரம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பிரெட் க்ரம்ஸ் படணும். படுற மாதிரி கொஞ்சம் எல்லா இடமும் தூவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறுன்னு வரும். அதுக்கு தான் பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கும். இப்போ எல்லாமே நான் பிரெட் க்ரம்ஸு முட்டையெல்லாம் சேர்த்து தனியாக வச்சுருக்கேன். இனிமேல் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணணும். நல்லா எண்ணெய் சூடான உடனே நம்ம பிரெட் க்ரம்ஸு முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீஸ் ஒன்று உள்ளே போட்டு இதை பொரிச்சு எடுக்கணும். நல்ல தீ வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. இல்லைன்னா ஒரு மாதிரி மொறுன்னு வராது, வதக்குன்னு இருக்கும். நல்ல மொறுன்னு இருந்தால் தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால நல்ல தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கணும். நல்லா எல்லா பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் கலராக ஆயிடணும். அதனால நல்லா திருப்பி விட்டு நல்லா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது கரியாது, ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே அதை எடுத்துடலாம். நல்ல நுர கூடி வந்துச்சு. இப்போ எல்லாம் அடங்கிட்டு இது கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிடுவோம். எடுத்து சைடில் வச்சு நான் எல்லாம் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் எல்லா நகெட்ஸும் பொரிச்சு எடுத்துட்டேன். இவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. நல்ல கிறிஸ்பியாகவும் மொறுன்னு நல்லாயிருக்கும். இதை வந்து சாஸ் கூட சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.